அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் இன்றைக்கான எபிசோடில் வந்து இந்த விஷயந்தாங்க எனக்கு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விஜய் வந்து நம்ம குமரன் கடைக்கு வரார் இல்லையா, வந்தப்போ வந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கும்போது குமரன் ஃபஸ்ட்டு நிவின் தான் பார்ப்பார். நிவின் பார்த்துட்டு அண்ணா விஜய் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குமரன்கிட்ட சொல்லும்போது குமரன் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்து நின்றுட்டுருப்பார். அப்போ என்ன பிரதர் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, எல்லாமே பசுபதி தான் காரணமா, எனக்கு தெரியாது, நான் வந்து பசுபதியை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படிங்கிறத கேட்குறதுக்கு தான் நான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லும் போது அப்போ வந்து குமரன் வந்து சொல்லுவார், நான் என்னங்க தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்பார். சாரி பிரதர், எல்லாமே என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லும் போது அந்த இடத்துல வந்து குமரன் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பசுபதிக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, எல்லாமே எங்களால் தான், காவேரி நீங்கள் கல்யாணம் பண்ணதுனால வந்து எங்களை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு உங்களையும் சேர்த்து அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்மளோட குமரன் சொல்லுவார். இவ்வளோ எனக்கு அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா குமரன், உங்கள் ஃபேமிலிக்கு, இந்த நதி ஃபேமிலிக்கு வந்து இப்போ தான் தெரியுது விஜய் வந்து நம்மளால் தான் அவர் பிரச்சனையை சந்திக்கிறாரு அப்படிங்கிறது வந்து இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சதா, அப்போ இருந்து உங்களால் தான் அவருக்கு பிரச்சனை, இல்லாட்டி பசுபதிக்கும் இவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை வந்து நம்மளோட குமரன் சொல்லும் போது எனக்கு அதுதாங்க இன்றைக்கி எபிசோடில் வந்து அது ஒன்று தான் ஆறுதலாக இருந்துச்சு. பரவாயில்லைங்க, இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே விஜயை பற்றி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் விஜய் உண்மையாகவே வந்து அவர் வேலையை அவர் பார்த்துட்ருப்பார். இந்த பிரச்சனையெல்லாம் அவருக்கு வர வேண்டிய தேவையே கிடையாது. அதில் வந்து இப்போ காவேரி உள்ளே வந்ததுனால, அவரை கல்யாணம் பண்ணதுனால பயங்கரமாக வந்து பிரச்சனையை சந்திச்சிட்ருக்காரு அப்படிங்கிறது வந்து நம்ம விஜய்க்கு, அதாவது குமரனுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே இது இந்த சாரதாவுக்கு எப்போ தெரியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். ஆனால் இந்த குமரன் மேட்டரில் வந்ததுனால நான் அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காவேரி வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அம்மா போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. குழந்த இருக்குது வயிற்றில், அது என்ன பிரச்சனை ஆகுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் குழந்த வந்து எந்த பிரச்சனையும் ஆகாது. எனக்கு ஒரே நினப்பாதாங்க இருக்குது. எப்போ இருந்து அப்படின்னா, கொஞ்ச நாளாகவே வந்து கங்கா குழந்தைக்கு தான் ஏதாவது ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். காவேரி குழந்தைக்கெலாம் எந்த பிரச்சனையும் வராது, கங்கா குழந்தைக்கு ஏதோ பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க. காவேரி குழந்தைக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாதுங்க, எதையாவது ஒன்று குட்டி கலாட்டாவோ பண்ணி எதையாவது ட்விஸ்ட்டை போட்டு காவேரி குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையை கொண்டு வர, அப்போ விஜய் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு, என் குழந்தைய நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவப்பட்டு காவேரியை கூப்பிட்டு போயிடுவாரா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி வருமா, இல்லை பிரச்சனையெல்லாம் முடித்து சந்தோஷமாக அனுப்பிவிடுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் வந்து எனக்கு பயமாகவே இருக்குங்க. ஏதோ ஒரு குழந்தை, காவேரி குழந்தையா கங்கா குழந்தையா, இது ரெண்டில் ஏதோ ஒன்று ஏதோ ப்ராப்ளத்தில் வந்து மாட்டப்போகுது அப்படிங்கிறது எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஆனால் பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ காவேரியோட குழந்தை வந்து விஜய் நிவினுக்கு தவிர யாருக்குமே தெரியாது. அதனால் வந்து வெளியில் தெரியணும் அப்படின்னா வந்து அந்த குழந்தை இருக்கணும், சரியா? கங்கா குழந்தை வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் மாட்டுமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே, சரிங்களா? நான் வந்து எனக்கு பயமாக இருந்தது, அதுதான் வந்து நான் சொன்னேன். சீரியலாக இருந்தாலுமே ரெண்டு பேருமே நம்ம ஒரு இன்வால்மெண்ட்டோடு பார்க்குறோம் இல்லையா, அதை டீப்பாக போய் டிஸ்கஸ் பண்ணுறது தான். இப்போ காவேரிக்கு காய்ச்சலாக இருக்குது, விஜய் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பார், அது கேர் எடுத்து பார்ப்பார். அந்த சீன்லாம் நல்லாயிருக்கும். நாளைக்கு நம்ம பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறதான். என்ன மக்களே சொல்கிறீங்க? மகாநதி சம்மந்தமாக வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே.